ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் தான் ஷாலினி. நானும் என் கணவனும் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம். ஆரம்பத்தில் எங்கள் இரு வீட்டிலும் எதிர்ப்பு இருந்தாலும் சில மாதங்களிலே எங்களை இரு வீட்டிலும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு காரணம் நான் கர்ப்பமாக இருந்ததுதான். இரு வீட்டிலும் என்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள். கணவனும் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார். ஆரம்பத்தில் சந்தோஷமாகத்தான் சென்று எங்கள் வாழ்க்கையில் அதன் பிறகு புயல் வீசவும் தொடங்கியது. கருவுற்ற 4-5 மாதங்களில் என் கணவர் பக்கத்து ஊரில் தொழில் ஒன்றை தொடங்கினார். அதனால் வேலை முடிந்து வீட்டுக்கு வர தாமதமாகின்றது என்பதனால் பிஸ்னஸ் செய்யும் ஊரிலே வீடை எடுத்து தங்கினோம். அதனால் நேரத்திற்கு சாப்பாடு சமைத்து அவருக்கு கொடுக்க முடிந்தது. இரவும் சீக்கிரமே வந்து விடுவார். ஆனால் எங்கள் சொந்த ஊரில் உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கையில் அவர் காட்டிய அன்பு இப்பொழுது இந்த வெளியூருக்கு வந்ததில் இருந்து கிடைக்கவே இல்லை. என் கணவனுடன் சிரித்து பேசி ரொம்ப நாளாச்சு. அவருடன் வெளியே சென்று வருவது, ஹோட்டலில் சாப்பிடுவது, கோயில் குளம் என்று சுற்றி திரிவது என அனைத்து சந்தோஷங்களும் இல்லாமலே போனது. 4 சுவற்றுக்குள்ளேயே என் வாழ்க்கை நரகம் போல் சென்று கொண்டிருந்தது. என் கணவரோ வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் சாப்பிட்டு முடித்ததும் செல்போனிலேயே நேரத்தை செலவிட்டு வந்தார். இப்பொழுது எனக்கு 9 மாதமும் ஆகிவிட்டனர். இந்த ஊருக்கு வந்ததில் இருந்து கருவுற்ற நாளில் இருந்து எங்களுக்குள் எந்த ஒரு தாமத்தியமும் இதுவரை நடந்ததே இல்லை. காரணம், என் உடல்நிலை ரொம்ப வீக்காக இருந்தது. எங்களுக்குள் தாமத்திய வாழ்க்கை வைத்து கொள்ளவே கூடாது என மருத்துவரும் கூறியிருந்தார். அதுவரை என்னிடம் எப்போதும் நெருக்கமாக இருப்பார். இப்போதெல்லாம் என்னிடம் அருகில் கூட உறங்கவே இல்லை. அவரின் இந்த மாற்றம் எனக்கு மிகவும் வருத்தத்தை தான் தந்தது. அதை பற்றி பேசினால் கூட பெரிதாக மாற்றம் எதுவுமே வரவில்லை. இருவரும் இணைந்துதான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்தோம். ஆனால் குழந்தை உருவான பின் என் வாழ்க்கை நான் தொலைத்து விட்டதாகத்தான் உணர்ந்தேன். 9 மாதத்தில் எனக்கு வளைகாப்பு போட்டு என்னை பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது கூட அவருக்கு என்னை பிரிவதில் எந்த வருத்தமும் இல்லை என்பது போல்தான் அவரது முகம் காட்டி கொடுத்தது. என் கணவர் வீட்டில் என்னை நன்றாக கவனித்து கொண்டார்கள். வளைகாப்பிற்கு பிறகு ஒரு முறை மட்டுமே என்னை பார்க்க வந்திருந்தார். போனில் கூட என்னிடம் பேசுவதை தவிர்த்து வந்தார். ஆனால் நான் போன் செய்யும் நேரம் பிஸி என அடிக்கடி வந்தது. மனதிற்குள் சின்ன சந்தேகம் உருவானது. அதற்கு காரணம், குழந்தை உருவானதில் இருந்து எங்களுக்குள் இருவரும் ஒன்றாக இருந்த வாழ்க்கை என்று ஒன்று இல்லாமலே போனது. அடுத்த 3 வாரத்தில் எங்களுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. என் கணவரும் அதே சமயம் அன்பாக இருந்தார். ஆனால் எங்களுடன் செலவிடும் நேரமும் குறைந்து போனது. இறுதியாக அடுத்த 3 மாதங்கள் கழித்து அடம் பிடித்து நான் அவருடன் சென்று விட்டேன். ஆரம்பத்தில் என்னை அழைத்து சொல்ல மிகவும் தயங்கினார். ஏதேதோ காரணம் எல்லாம் கூறினார். நானும் நினைப்பது போலவே என் சந்தேகமும் உறுதியானது. நீண்ட நேரம் வேலை செய்துவிட்டு தாமதமாக வீட்டிற்கு வர ஆரம்பித்தார். பிஸ்னஸ் செய்யும் இடத்திற்கு என்னை வரவழைக்க அனுமதித்தார். இரவு நேரங்களில் நீண்ட நேரம் செல்போனில் பேசிக்கொண்டே இருப்பார். யார் என்று கேட்டாலும் பிஸ்னஸ் கால் என்று சொல்லி மழுப்பி விடுவார். ஒரு நாள் வேலை விஷயமாக அவர் வெளியூர் சென்றிருக்க எங்கள் கம்பெனிக்கு சென்றிருந்தேன். அங்கே யாரிடமும் இதை பற்றி விசாரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் சிறிது நேரம் அங்கே இருந்து வரவு செலவு ரிஜிஸ்டர் நோட்டை அனைத்தையும் எடுத்து கவனிக்க தொடங்கினேன். அதில் ஒரு பெண் மட்டும் ஒவ்வொரு வாரமும் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு கொண்டிருந்தாள். ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. அவள் எப்படி வேலை செய்கின்றாள் என பார்க்க நினைத்தேன். ஆனால் அவள் அன்று வரவே இல்லை. விசாரித்ததில் வெளியூர் சென்றிருக்கின்றாள், வந்து விடுவாள் என கூறினார்கள். மறுநாள் என் கணவர் வெளியூரில் இருந்து திரும்பி வந்தார். அன்றைய நாள் அவளும் வேலைக்கு வந்து விட்டாள் என உறுதிப்படுத்தி கொண்டேன். வெளியூர் சென்று வந்த களைப்பில் அன்று
என் கணவர் சீக்கிரமே உறங்கிவிட்டார். அவருடைய செல்போன் வைப்ரேட்டில் இருந்தது. இரவு 2 மணிக்கு அவருடைய செல்போன் அடித்து கொண்டே இருந்தது. அதில் ஒரு ஆணின் பெயர்தான் சேமித்து வைத்திருந்தார். ஆனாலும் இந்த நேரத்தில் அழைப்பு ஏன் வருகின்றது? ஏதாவது அவர் அழைப்போ என நினைத்து நானும் அட்டன் செய்தேன். அதில் பெண் குரல் ஒலிக்க, என் குரல் கேட்டதும் அந்த பெண் எதுவும் பேசாமல் அமைதியாக போனை கட்டும் செய்தாள். நான் மீண்டும் மீண்டும் அழைக்க அவள் மீண்டும் மீண்டும் போனை எடுக்கவே இல்லை. ஒருவேளை சுவிட்ச் ஆஃபும் செய்து விட்டாள். அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. மறுநாள் பொழுது விடிந்தவுடன் கணவரிடம் இதை பற்றி விசாரித்தேன். இருவரும் சண்டைகளும் நீடித்தனர். இறுதியில் அந்த பெண்ணுடன் பழகி வருவதை ஒப்புக்கொண்டார். கண்டு கொள்ளாமல் வாழ்வதென்றால் இங்கேயே இரு, இல்லை என்றால் என்னை விவாகரத்து செய்து கொள் என்றார். எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டு அவரால் எப்படியெல்லாம் பேச முடியுமா என நினைத்து நான் நொந்து போனேன். என்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு என் பெற்றோர் வீட்டிற்கும் சென்றேன். அனைவரும் என்னை திட்டி தீர்த்தார்கள். பின் என் குழந்தைக்காக மனம் இறங்கி ஏற்றுக்கொண்டார். இரு குடும்பங்களுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. விவாகரத்து பதிவு செய்யப்பட்டது. 1.5 வருடங்கள் கழித்து விவாகரத்தும் கிடைத்தனர். என் குழந்தையை என் அம்மா பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். நானும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அடுத்த சில மாதங்கள் கழித்து என் கணவரை நேரில் சந்திக்கும் சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. உடல் மெலிந்து கலைந்து இழந்து காணப்பட்டார். என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த பெண் பிசினஸ் லாபத்தில் சென்று கொண்டிருந்த வரை அவருடன் சந்தோஷமாக உள்ளார்கள். ஆனால் பிசினஸ் நட்டத்தில் சென்றாலும் அவரிடம் தொட்டு கொள்ளாமல் சண்டையிட்டு பிரிந்துள்ளார்கள். இப்பொழுது பிசினஸ் மீண்டும் லாபத்தில் சென்றாலும் மனதில் நிம்மதி இல்லை என்று கண்ணீர் விட்டார். என்னையும் என் குழந்தையும் அவருடன் சேர்ந்து வாழும்படி அழைத்தார்கள். நான் பதில் எதுவும் சொல்லாமல் வீட்டிற்கு சென்று விட்டேன். என் மனம் உடலும் இயந்திரம் போல் அவர்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் மாற்றிக்கொள்ள என்னால் முடியாது. என்னை நினைத்த மனமும் என்னை தொட்ட உடலும் வேறு ஒருவரை தேடி சென்ற பிறகு என்னால் எப்படி அவருடன் வாழ முடியும்? எனக்கும் ஆசைப்படும் மனம் இருக்கின்றது. ஆனால் கணவரை தவிர அடுத்தவர் மேல் ஆசைப்படவே இல்லை. எனக்கு உணர்வுகள் உண்டு. அதை கட்டுப்படுத்தி தானே வாழ்ந்து வருகின்றேன். ஏன் ஒரு ஆணுக்கு மட்டும் மனைவியிடம் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் உடனே வேறொரு பெண்களை தேடிக்கொள்கின்றார்கள். என்னால் இப்படிப்பட்ட ஒருவனிடம் இனி வாழ முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறை காதல் செய்ய பாவத்திற்கு இன்று குழந்தையுடன் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அதே தப்பை செய்து என் நிம்மதியை நான் கெடுத்து கொள்ள மாட்டேன். எனக்கு அது விருப்பமும் இல்லை. வழக்கம் போல் என் வேலைகளை நன்றாக செய்து வந்தேன். என்னையும் என் குழந்தையையும் பார்த்து கொள்ளும் அளவுக்கு சம்பளம் எனக்கு அதிகமாக கிடைத்தது. சில மாதங்கள் கழித்து என் முதல் கணவர் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். சில துளி கண்ணீரும் விட்டேன். இனி கடந்த காலத்தை நினைக்க என் மனம் விரும்பவில்லை. வீட்டில் மறுமணம் செய்து கொள்வது என்று பல முறை கூறி வந்தார்கள். இன்னொரு வாழ்க்கையை மனம் ஏற்க மறுத்தது. என் மகன் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். வயதும் அதிகரித்தது. ஆனால் என் மகன் அப்பாவை பற்றி கேட்கும் போதெல்லாம் மனம் உடைந்து போய் நிற்கின்றேன். என்னத்தான் அவனை சமாதானம் செய்தாலும் அவன் மனதில் ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்தது. இப்பொழுது எனக்கு வயது 32 வயதாகிவிட்டது. என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருந்த நிலையில் என்னை மறுமணம் செய்து கொள்ள விரும்புவதாக உறவினர் ஒருவர் கூறியுள்ளார். அதிலிருந்து என்னை என் அம்மா சம்மதிக்க வைக்க முயற்சியும் செய்தார்கள். அம்மாவின் உடல் நிலையோ மோசமாக இருந்தது. எங்களால் கடைசி வரை உன்னை பார்த்து கொள்ள முடியாது. ஒரு நல்ல மனிதர் கையில் உள்ளத்தையும் உன் மகனையும் ஒப்படைத்ததால் எனக்கு தான் அப்போதுதான் நிம்மதி வரும். ஊரில் மற்ற பெண்கள் எல்லாம் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழும் பொழுது நீ மட்டும் இப்படி தனியே கஷ்டப்படுவதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அழ ஆரம்பித்தார். நானும் அவர்களுக்கு சுமை இல்லை. ஆனாலும் என் வாழ்க்கை எதிர்காலம் பற்றி பயம்.
அம்மாவின் பேச்சில் எனக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால் இறுதியாக அந்த உறவுக்காரரிடம் பேசி பார்த்துவிட்டு முடிவையும் சொல்கின்றேன் என்றேன். அந்த வார விடுமுறை நாளில் என் அம்மா சொன்ன அந்த உறவுக்காரர் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். என் அம்மா அப்பாவிடம் அன்பாக பேசி பழகினார். என் மகன்களை கையில் தூக்கி வைத்து கொஞ்சினார்கள். ஆனால் இதை பார்த்து ஏமாற்றம் மனம் எனக்கு ஏங்கி கொண்டு இருக்கின்றது. சில நிமிடம் கழித்து என்னுடன் பேச வேண்டும் என்று சொன்னார். அவரை எங்கள் வீட்டிற்கு மேல் மாடியில் உள்ள அறைக்கு அழைத்தும் சென்றேன். எனக்குள் 1000 கேள்விகள் எழும்பினர். ஏனென்றால் இது என் வாழ்க்கை. எப்பொழுதும் நான் தவறாக முடிவெடுத்தால் அது என் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் என் மகனின் வாழ்க்கையையும் மாற்றிவிடும் என்றுதான் நான் நினைத்தேன். அதன் பிறகு நானும் என் மகனும் சேர்ந்து வாழவும் ஆரம்பித்தோம். நான் பேச ஆரம்பிப்பதற்குள் அவரே பேச்சை தொடங்கினார். அவர் பெயர் மணி என்றும் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறினார். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டதாகவும் மனைவியின் நடவடிக்கை சரியில்லாமல் இருப்பதாகவும் இறுதியில் மனைவி வேறு ஒருவரிடம் சென்று விட்டதாகவும் விவாகரத்து ஆகிவிட்டதாகவும் கூறினார்கள். இவர் கூறுவது உண்மை இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? அதனால் அவர் கூறிய கதையை மனம் நம்ப மறுத்தது. உங்கள் மேல் தவறு இல்லாமலா உங்கள் மனைவி உங்களை விட்டு சென்றார் என்றார். அதற்கு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தவர் எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தன்மை மிகவும் குறைவு என்று கூறினார். மருத்துவமனையில் எனக்கு இந்த பிரச்சனை இருப்பது தெரிந்ததில் இருந்து எங்கள் இருவருக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்போது தனிமையில் சந்திக்கும் அந்த உறவையும் இல்லை. ஆனால் குழந்தை பிறக்காது என்று என் மருத்துவரும் சொல்லவில்லை. அப்போது நானும் கவர்மெண்ட் கம்பெனியில் இருந்து ஒரு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொண்டேன். குழந்தை பிறக்கும் என்று கூறி இருந்தார்கள். அதற்குள் என் மனைவி வேறு ஒருவருடன் வாழ முடிவெடுத்து விட்டார். அதனால் இருவரும் விவாகரத்து வாங்கி விட்டோம். அதை சொல்லும் போது அவர் முகத்தில் தெளிந்த கஷ்டம் என் மனதை ஏதோ ஒன்று செய்தது. ஆனாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் இப்பொழுது ஏன் இன்னொரு திருமணம் செய்ய முடிவு செய்தீர்கள்? 2வது திருமணத்திலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வீர்கள் என்றேன். அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் உங்களை பற்றி தெரிந்த பிறகுதான் மறுமணம் செய்து கொள்ள முடிவும் எடுத்துக்கொண்டேன். அதன் பிறகு எனக்கென்று குழந்தை பிறந்தாலும் பிறக்கவில்லை என்றாலும் இனி கவலை இல்லை. உங்கள் மகனை என் மகன் போல் நான் வளர்த்து கொள்கின்றேன் என்றார். அதன் பிறகு நான் இருவரும் வாழ்வில் நாம் கடந்து வந்த துரோகம்தான். அதுபோல் துரோகத்தை நிச்சயம் நான் செய்ய மாட்டோம். உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பேன். நம்பிக்கை இருந்திருந்தால் சொல்லுங்கள், நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதன் பிறகு இப்படியெல்லாம் நிஜத்தில் நடக்குமா? இதுபோல் வாழ்க்கையில் நடப்பது இன்றைய உலகில் சகஜமாகிவிட்டது என்று நினைக்க தோன்றியது. அன்றைய இரவு முழுவதும் அவர் பேசிய வார்த்தைகள் மட்டுமே என் மனதில் ஒலிக்க ஆரம்பித்தது. அன்று என் மகனும் அவர்களிடம் பழகியதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு என் முடிவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள என் குடும்பமே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. மறுநாள் காலை மணியிடம் இருந்து எனக்கு ஒரு மெசேஜும் வந்தது. உங்கள் பதில் தெரிந்து கொள்ள காத்திருக்கின்றேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ஒரு நல்ல நண்பனாக நான் இருப்பேன் என்றார். அன்று மதியம் எங்கள் வீட்டிற்கு வந்தார். என் மகனுக்கு சாக்லேட்டும் புத்தகம் வாங்கி கொடுத்தார். அவர்களுக்கிடையே விளையாடும் காட்சியும் பார்த்தபோது என் மனம் மெதுவாக லேசானது. அவர் சிரிப்பிலும் அன்பிலும் ஒரு சுத்தமான பாசம் இருந்தது. மாதங்கள் கழிந்தனர். மணியுடன் பேசவும் ஆரம்பித்தேன். அதன் பிறகு நானும் ஒரு நாள் என் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக மாறியது. என் அம்மாவை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றோம்.
அந்த நேரம் முழுவதும் மணிதான் என் பக்கத்தில் இருந்தார். பிறகு அம்மா என்னை பார்த்து கையை பிடித்து மெதுவாக சொன்னார், உன் வாழ்க்கை துணையாக இவரை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது என் கடைசி ஆசை என்றார். அந்த இரவே என் அம்மா அமைதியாக தூங்கினார். ஆனால் அம்மா சொன்ன அந்த வார்த்தை என் மனதில் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. அதன் பின் சில மாதங்கள் கழிந்து நான் ஒரு முடிவையும் எடுத்து கொண்டேன். மணியை சந்தித்தேன். என் விருப்பத்தை நான் தெரிவித்தேன். அதன் பிறகு அவர் எதுவும் சொல்லாமல் என் கையை பிடித்தார். அந்த ஒரு பிடியில் 1000 வார்த்தைகள் இருந்தது. அந்த நாளுக்கு பிறகு என் வாழ்க்கை மாறிவிட்டது. என் மகன் அப்பா என்று அழைக்கும் குரல் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் நிம்மதியால் நிரம்பி வழிந்தது. மணியோ என் வாழ்க்கையின் ஒரு பகுதி இல்லை, என் வாழ்க்கையே அவர்தான் என்று ஆனார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.